அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது 14/12/2025 இன்றைய 12 ராசி பலன்கள் சந்திக்க இருக்கின்றோம். நாம் முதலில் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மருத்துவ செலவுகள் குறையும் நாளாக உள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் நாளாக உள்ளது. அப்படின்னாக்கா இனி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாளாக அமையுங்கிறதும் இந்த இதிலேயே வந்துடும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 13. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நவ துர்க்கைகள் அல்லது நவ சக்திகளை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுகசாந்தி பிரதாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ராகு காலத்தில் நாக பூஜை செய்ய உங்களுக்கான நாகதோஷங்கள் சர்ப்பதோஷங்கள் நீங்கி நல்ல ஒரு நாளை அமைத்து தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் ஒரு எப்படின்னா பெருமை மிக்க நாளாய் அமையும். குடும்பத்துக்கே ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் செய்கிற விஷயங்களால் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலச்சாயம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 3. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மகா மிருத்யுஞ்சயாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் பகவானுக்கு நீங்கள் தர்ப்பை புல் சார்த்தி வழிபட இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும். பசுமாடுக்கு உணவளிக்க இன்றைய தினம் நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாளாய் உள்ளது. ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டு இருந்த விஷயங்கள் இன்று கைகூடும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வைன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் அதிர்ஷ்ட எண்ணானது 14. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள் பிள்ளையார். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பவா பைரவா போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டு வாசலை சுத்தமாக வச்சிருங்க. அதுவே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரமாக அமையுது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வேலைக்கான முயற்சி வெற்றி தரும். இவ்வளவு நாளாக எனக்கு வேலை செட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் எடுக்கிற முயற்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை அமைத்து தரும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கான
நல்ல நேரம் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 11. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும், அதாவது பக்தி இயக்க தலைவர்களை வெளிப்பட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை மிகுந்த நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சிந்துலாண்டவனே நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு பீடரோகானம் செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். அதே மாதிரி அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மனைவியோடு கலந்துரையாடல் செய்வது நல்லது. நான் என்ன அதுக்கு உங்ககிட்ட பேசுவேன், நான் என்ன அதுக்கு உனக்கு ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நிறைய சிக்கலை சந்திப்பீங்க. அதனால் மனைவியோடு மனம் விட்டு பேசுங்க. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் ஊதா. உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 6. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நந்தி தேவன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய முருகா. இன்றைய தினத்திற்கான நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அம்மன் கோவில் சென்று வெள்ளை நிற மலர்களால் பூஜை செய்து வர வீட்டில் அமைதி உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் தந்தையின் உடல் நலம் மேம்படும் நாளாய் அமைகிறது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 7. நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி யார்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கடக ராசிக்காரர்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம். இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பன் மற்றும் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பஜ்ரங்கபலி நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மூலிகை குளியல் செய்ய உங்களுக்கு அமைதி மற்றும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய கடன்கள் யாவும் கட்டி முடிக்க வேண்டிய நாளாக இருக்குது. அதனால் கடன்கள் பழசு எதுவோ அந்த இதை முடிக்கிறதுக்கான வழிவகை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 4. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஹனுமன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பரமாத்மனே நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சக்தி தரிசனம். வாரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமைகிறது. அதனால் சக்தி தரிசனம் அவசியமாகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் செலவுகள் குறையும் நாளாக உள்ளது. அதனால் உங்களால் செலவினை கட்டுக்குள் வைத்திருக்கவும் புது புது பிளான் போடவும் உங்களுக்கு இன்றைய தினம் கரெக்டாக இருக்கும். அதனால் இன்றைய தினத்தை திட்டமிட வைத்து கொள்ளுங்கள்.
இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் காஃபி கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:45 முதல் 7:45 வரை. உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் 12. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் சனீஸ்வரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பரமசிவாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கடன் தீர்க்க வாசலுக்கு அருகில் துளசி செடி வைத்து வளருங்க. கடன் தீரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வழிபாடு பலிக்கக்கூடிய நாளாக இருக்கு. அதனால கடவுள்கிட்ட எதை வழிபடுறதா இருந்தாலும் நல்லதை நினைச்சு வழிபடுங்க. உங்களுக்கு அது பலிக்கக்கூடிய நாளாய் இருக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 8. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினத்திற்கான நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பிரம்மா. நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பஞ்சமுக ஹனுமதே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குடும்ப ஒற்றுமைக்காக சுக்கிர பகவானையும் லட்சுமி தேவியரையும் அஸ்தோஸ்திர பாராயணம் செய்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மதிப்பீடு உயரும் நாளாய் உள்ளது. அடுத்தவங்க உங்களை இந்த நபர் இவ்வளவுதான், இவரோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா, அதிலிருந்து நீங்கள் ஒரு படி மேலே உயர்ந்து வருவதற்கான நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 7. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்வதி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காளிகே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சமயம் பற்றிய புத்தகங்களை வாசிங்க. அது உங்கள் சமயத்து புத்தகமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த சமயத்தை பற்றிய புத்தகமாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளை பற்றிய புத்தகமாக இருந்தாலும் சரி வாசிங்க. உங்களுக்கு அது நன்மையை உண்டு பண்ணி தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் தாயார் வழியில் நன்மைகள் உண்டாகும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாக்லேட் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 19. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இன்றைய தினத்திற்கான நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் பஞ்சபூத தேவதைகளான நிலம், நீர், காற்று, ஆகாயம் ஆகிய 5 மூல தத்துவங்களையும் வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமைகிறது. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குருவின் ஆசீர்வாதம் பெற்றாலே உங்களது வாழ்க்கை உயர்ச்சி பெறும். இன்றைய அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிற ராசி மீன ராசிக்காரர் அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பகைவர்கள் தானாகவே விலகும் நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு,
அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 14. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய உங்களது வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடலாம். இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சர்வபூதநாதா நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருநங்கைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். அது தோஷ நிவர்த்தியாகவும் அமையும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.